வரி விதிப்பு எதிரொலியாக 4 மாநிலங்களுக்கிடையே ஆம்னி பேருந்துகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்போம். சசிதரன், வணக்கம். எவ்வளவு நாட்களுக்கு இந்த பேருந்துகள் இயங்காதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தனியார் ஆம்னி பேருந்துகள் அறிவித்திருக்கிறது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து சங்கங்களும் ஒருமனதாக இதை தெரிவித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை மாலை 5 மணி முதல் தமிழகம், கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்துகள் இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கேரளாவுக்கு சென்ற 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை, தமிழகத்தில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் கேரளா போக்குவரத்து துறையினால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. 70 லட்சத்திற்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 7 நாட்களாக கர்நாடகா போக்குவரத்து துறையும் தமிழக பதிவெண் கொண்ட 60க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை தடுத்து நிறுத்தி 1.15 கோடி அளவில் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராத நடவடிக்கை காரணமாக இரட்டை வரியும் அபராதங்கள் செலுத்த முடியாத சூழ்நிலையில் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து கேரளா மாநிலத்திற்கு இயக்கப்படும் 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் இயக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு மாநிலங்களுக்கு இடையேயான பொது போக்குவரத்து பாதிப்படைந்திருக்கிற நிலையில் தமிழகத்திலிருந்து ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் தமிழக பயணிகளும் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நாளை மாலை 5 மணி முதல் தமிழகம், கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ள மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்துகள் இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தனியார் ஆம்னி பேருந்துகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழக அரசு உடனே மற்ற மாநில பேருந்துகளுக்கும் சாலை வரிகளுக்கும் குறித்து பேசி அண்டை மாநிலங்களிலிருந்து பேருந்துகள் சீராக இயக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் தனியார் ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.